ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட்டு. இன்றைக்கி ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் நடந்தது. அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான். இந்த மாதிரி என்னென்னா, ப்ளூ டாட்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி உங்களுக்கு இன்கமிங் ஒரு பார்சல் வருதுன்னு. இந்த நம்பர்லேருந்து தான் கால் வந்தது. இந்த மாதிரி டெலிவரி பர்சன் உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்கள் கால் பிக் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்சல் ரிட்டன் ஆகுது மேம். நான் டெலிவரி பர்சனோட நம்பர் அனுப்புகிறோம், அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பார்சல் வாங்கிக்கோங்க. நான் யோசித்தேன், எனக்கு எதுவுமே பார்சல் எதுவும் வர வேண்டியது இல்லையேன்ட்டு. நான் கேட்டேன் என்ன பார்சல். ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் என்ன பார்சல்னு. தெரியல மேம், எதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு இல்லை மாதிரி எதாவது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அந்த நம்பர் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க, டெலிவரி பர்சன் நம்பர்ன்னு. எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டாங்க, இந்த மாதிரி டோட்டல் நம்பர் இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அப்போயே ஒரு டவுட் ஆயிடுச்சு, இது என்ன லைக் காண்டாக்ட் நம்பர் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ChatGPTயில் இந்த நம்பர் என்னதுன்னு போட்டு பார்த்தேன். ஸோ அதில் போட்டு பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, இது ஒரு கால் ஃபார்வர்டிங். லைக் நம்மளோட நம்பரில் இருக்க கால் எல்லாமே இந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு கொடுக்குற நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி இது ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண. அதுக்கப்புறம் அவன் ரெஸ்பாண்டே பண்ணலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதாவது க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு புக் பண்ணிங்கன்னா தான் ஏதாவது ஒரு பார்சல் வரும். ஸோ திடீர்னு இந்த மாதிரி வந்தப்போ அட்டன் பண்ணாதீங்க. நானும் அவனுக்கு ஒரு ஃப்ராட் மெசேஜ் போட்டேன். அதுக்கப்புறத்துலேருந்து அவன் எனக்கு கால் ரெஸ்பாண்டே பண்ணலை. ஸோ இதே மாதிரி ரீசனாக நெக்ஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா இன்டர்நேஷ்னல் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு காலு. அவர் என்ன பண்ணார், அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டுருக்கு எல்லாருக்குமே. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டுருக்கு. அவருக்கு லைக் ஃபோனும் போக மாட்டிருக்கு, ஃபோனும் வர மாட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி அவரது பிளாக் ஆகிருந்தது. அப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இது மாதிரி எனக்கும் நேற்று வந்தது. ஸோ நான் இது பண்ணேன், நீ அந்த மாதிரி எதுவும் கால் அட்டன் பண்ணியா, இதில் இந்த மாதிரி எதாவது பண்ணிங்களான்ட்டு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கால் ஃபார்வர்டிங் டீஆக்டிவேஷன் கோடு அமுச்சு விட்டேன், இதை போட சொல்லி. ஸோ இந்த டீஆக்டிவேஷன் கோடு போட்டக்கப்புறம் தான் அவருக்கு இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால்ஸ் எல்லாமே ஒர்க் ஆச்சு. ஆனாலும் அவருக்கு அந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் ஒர்க் ஆகலை இன்னும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்தால் நீங்கள் லிங்க்லாம் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணாமல் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஏன்னா இப்போல்லாம் எப்படி ஸ்கேம் நடக்குதுன்னே கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸ், அன்னோன் காலு அந்த மாதிரிலாம் வந்தால் பிஃபோராக எதாக இருந்தாலுமே கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸோ இது சொல்ல தான் நான் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அன்னோன் லிங்க்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். எல்லாரையும் அவேராக இருக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.